ஃபைனலாக நாங்கள் வண்டர்லா ரீச் ஆகிட்டோம். கைஸ் நாங்கள் ஒண்டர்லாவோட ஃபர்ஸ்ட் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெளியே போய் ஆக்சுவலாக இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கு. கைஸ் இப்பதான் இந்த பின்னாடி இருக்க ஒரு ரைடு சுத்திட்டு வந்தோம். அப்பா பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு ரிவ்யூ. ஒவ்வொரு ரைடுக்கும் டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரைடு சுத்தி முடிக்கிறதுக்கு. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி. இங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல போகணும்னா கிட்டத்தட்ட 3000 rupees மேல ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் போக வருது ஐஃபால் ரைடு இருக்கு. ஆனால் நம்ம அது குயின்ஸ்லாண்ட்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ரைடாக போகிறோம். இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகலான்னு பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வாட்டர் ரைட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அதனால ஒவ்வொரு ரைடாக நான் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் இருக்கிற டைமில் என்னென்ன ரைட்லாம் போக முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். கைஸ் இப்போதான் நாங்கள் வந்து ஒண்டர்லா வாட்டர் ரைடு ஒன்று போயிட்டு வரோம். நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றது வந்துட்டு வீக்கெண்டில் மட்டும் வந்துடாதீங்க. நீங்கள் எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணோன்னா வீக்கெண்டில் வராது. இப்போ நாங்கள் போகிறது இந்த ரைடு தான். ஆக்சுவலாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஃபாஸ்ட் ட்ராக்ல போறியா ப்ரோ? இதுக்கே எவ்வளோ நேரம் கியூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரைடாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வாங்க போவோம். என்ஜாய்மெண்ட்டு பயங்கரமாக பண்ணுவோம். ப்ரோ நாங்கள் இப்போ போகலான்னு நினைக்கிற ரைடு இதுதான். பாடியோ மகேஷ் உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. எல்லா ரைடும் நல்லா இருக்கு. என்ன அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம காலையிலே 2 மணி நேரம் மேலே யூஸ் பண்ணிட்டோம் ஒரு ரைடுக்கு. அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? அது காரணம் சக்தி. கைஸ் இப்போ தான் நாங்கள் ரோலர் கோஸ்டர் முடித்தோம். பின்னாடி இருக்குது. அப்பா பயங்கரமான ஒரு ரைடு. இந்த சைடில் பாருங்கள் ட்ராக்லாம். உண்மையாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் ஏன்னா இது கம்பல்சரி நாங்கள் ரோலர் கோஸ்டர் இங்கே வந்து சரி போகலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம். நல்லாவே இருக்குது. தினேஷ் உனக்கு? வெரி குட். நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு இன்னும் ஒரு 2 பேர் வருவானுங்க. அவனுங்கிட்டையும் கேட்போம். கார்த்திக் நாக்கு தள்ளிச்சு வரும்போது நாக்கு வெளில வந்துச்சு. அது வரும்போது நம்ம போகும்போது
காலியாக இருந்தது, பட்டு பண்ணி இப்போ கூட்டம் வந்துருச்சு பத்தியா. கார்த்தி, உனக்கு எப்படி இருந்தது ரைடு? சக்தி கிட்ட போய் கேட்போம். How you feel right? Okay. அது தண்ணி பிடிச்சிக்கலாமா? இந்த ரைடு வாந்தி வரும் பாருங்க. நேரம் இது ஒரு பாதி ஆகும். ஒரு ரைடுன்னு வரோம். ஏய் சூப்பராக வந்து ரைடு கம்மியோட சிரிப்பு தானே நல்லா இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட். வீட்டுக்குள்ள வரும்போது யோசிக்கிறேன், நான் என்னை வீட்டுக்கு விடுங்கடா. இது இவங்க கண்ட்ரோல் தானே, இவ்வளோ ஸ்பீடு தான்றது. தெரியுறீங்களா? யூடியூப்ல வரோம், கவலைப்படாத. ஃபைனலாக நாங்கள் ஒண்டர்லாவை சுற்றி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூலில் ஒரு தண்ணிக்குள்ளே முங்கிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ரைடு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு மணி இப்போது கரெக்டாக 6:30 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். முடிஞ்ச அளவு ஒரு 6-7 ரைடு மேலே போயிருப்போம். நிறைய ரைடு நல்லா இருந்தது. ஸோ அந்த ரைட்ஸை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கோம்.